ஹாய்ங்க. இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நான் சொன்னேன் பாயில் பண்ணி போடலான்ட்டு. அம்மா தான் சொன்னாங்க இல்லை நம்ம உடச்சி ஊற்றி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அம்மாவோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அதனால அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா நாங்கள் என்ன சேர்ப்போம்னா வேர்க்கடலை பொட்டுக்கடலை இது ரெண்டையும் வறுத்துட்டு சேர்ப்போம். வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். எப்பவும் போல தான் முட்டை குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா எல்லாத்தையுமே எனக்கு திங்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்துலேயே இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியாக எல்லாத்தையும் கிண்டி எடுத்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ தாங்க முக்கியமான விஷயமே இருக்குது. அப்படியே முட்டையை டைரெக்டாக எடுத்து குழம்புல உடைக்கக்கூடாது. ஒரு கிண்ணத்தில் உடைச்சி பாருங்கள். ஏன்னா இப்போ வர முட்டையில் நிறைய அழுகி போயிடுது. நீங்கள் ஒன்று உடைச்சிட்டு ரெண்டாவது முட்டை உடைக்கும் போது அது கெட்டு போயிருந்ததுன்னா குழம்பே வீணாக போயிடும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் உடச்சி வச்சுக்கோங்க. இது அம்மாவோட டிப்பு தான். இல்லை ரொம்ப எனக்கு கிரேவியாக வேணும்னா ஃபஸ்ட்டே ஒரு முட்டையை உடச்சி கிண்டி விட்டுருங்க. குழம்புல சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபுல் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப்